இரண்டாவது திருமணத்திற்கு தயாரான சமந்தா. மாப்பிள்ளை யார் தெரியுமா? சென்னை பல்லாவரத்தில் உள்ள ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்த நடிகை சமந்தா 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புகளில் நல்ல மதிப்பெண் பெற்று கல்லூரியில் சிறந்த மதிப்பெண்ணை பெற்று வெளியே வந்தவர். மிக கடுமையான போராட்டத்தை சந்தித்தவர். பல விளம்பர படங்களில் நடித்த சமந்தா பல நேரங்களில் வேலையின்றி ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுவதற்கு பதில் ஒரு வேளை மட்டுமே சாப்பிட்ட காலமும் உண்டு. சுமார் 3 வருடங்களுக்கு மேலாக காதலித்து நாக சைத்தன்யாவை திருமணம் செய்து கொண்டார் சமந்தா. சுமார் 400 கோடி ரூபாய் சொத்துக்களுக்கு அதிபதியான நாக சைத்தன்யாவை பணத்திற்காகத்தான் சமந்தா திருமணம் செய்து கொண்டார் என தெலுங்கு மீடியாக்கள் பரபரப்பாக பேசியது. இருந்தாலும் மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்த இவர்களின் திருமண வாழ்க்கை 3 வருடங்களில் முடிவுக்கு வந்தது. இதற்கு காரணம் சமந்தா ஒரு வெப் சீரிஸில் மிக கவர்ச்சியாக நடித்ததாகவும் அதற்கு நாகார்ஜுனா குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்ததால், நீங்களும் சினிமாவில் இருந்து வந்தவர்கள்தானே, இதில் என்ன தவறு இருக்கிறது என சமந்தா விவாதம் செய்ததாகவும், இதனால் ஏற்பட்ட பிரச்சனையால் நாக சைத்தன்யா சமந்தா இருவரும் விவாகரத்து ஆனது என பரபரப்பாக பேசப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நாக சைத்தன்யா சமந்தா விவாகரத்து பெற்று பிரிந்த போது சமந்தா ஜீவனாம்சமாக எத்தனை கோடி கேட்க இருக்கிறார் என பலரும் எதிர்பார்த்திருக்க, நாக சைத்தன்யாவுடன் சமந்தா வாழ்ந்ததற்காக சமந்தாவுக்கு சுமார் 200 கோடி ரூபாய் நாகார்ஜுனா குடும்பத்தினர் கொடுக்க முன்வந்த போதும், நான் பணத்திற்காக நாக சைத்தன்யாவை காதலிக்கவில்லை, நான் மனதார காதலித்தேன், உங்கள் பணம் எனக்கு வேண்டாம் என்று தூக்கி எறிந்துவிட்டு சமந்தா வந்தபோது அதுவரை சமந்தாவை கண்டபடி தூற்றிய தெலுங்கு மீடியாக்கள் தலை குனிந்து நின்றது. இந்த நிலையில் சிட்டாடல் என்ற ஹாலிவுட் வெப் சீரிஸில் நடித்து மிகப்பெரிய வரவேற்பை பெற்றார் நடிகை சமந்தா. மேலும் தற்போது ஸ்போர்ட்ஸிலும் ஆர்வம் காட்டி வரும் சமந்தா வேர்ல்ட் பிக்கில் பால் லீக்கில் சென்னை சூப்பர் சாம்ப்ஸ் அணியை வாங்கியுள்ளார். இந்த நிலையில் நடிகை சமந்தா சிட்டாடல் என்ற ஹாலிவுட் வெப் சீரிஸில் நடித்த போது அதன் இயக்குனர் ராஜ் நிதிமோருவுடன் நெருக்கமாக பழகும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. ஏற்கனவே டைவர்ஸ், உடல்நிலை பிரச்சனை என பல பிரச்சனைகளை தாண்டி மீண்டும் சினிமாவில் நடித்து வரும் நடிகை சமந்தாவுக்கு சிட்டாடல் என்ற ஹாலிவுட் வெப் சீரிஸில் நடித்த போது அதன் இயக்குனர் ராஜ் நிதிமோருவுடன் பழகிய பின்பு ஆறுதலாக இருந்து வந்துள்ளது. மேலும் சமந்தா மீது அதிக அக்கறை காட்டி வந்துள்ளார் இயக்குனர் ராஜ் நிதிமோரு. இதனால் சிட்டாடல் வெப் சீரிஸ் படப்பிடிப்பு முடிந்தும் கூட ராஜ் நிதிமோரு சமந்தா இருவரும் அடிக்கடி சந்தித்து வந்துள்ளார்கள். இந்த நிலையில் தற்போது சமந்தா அடிக்கடி சிட்டாடல் தொடரின் இயக்குனர் ராஜ் நிதிமோருவுடன் பொது இடங்களில் கூட ஜோடியாக தலை காட்டி வருகிறார்கள் இவர்கள் இருவரும். மேலும் சமந்தா மற்றும் ராஜ் நிதிமோரு இருவரும் மிக நெருக்கமாக கை கோர்த்தபடி பொது இடங்களில் ஜோடியாக வலம் வருவது இவர்கள் இருவரும் காதலித்து வருவதாக சினிமா வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சமந்தா மற்றும் ராஜ் நிதிமோரு இருவரும் காதலித்து வருகிறார்களா அல்லது வெறும் நண்பர்கள்தானா என்கிற குழப்பம் நீடித்து வரும் நிலையில் சமந்தா மற்றும் ராஜ் நிதிமோரு இருவரும் இது குறித்து எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கவில்லை. அதே நேரத்தில் சமந்தா மற்றும் ராஜ் நிதிமோரு இருவரும் காதலித்து வருவதாகவும் இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்துள்ளதாகவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல் ஒன்று பரவி வருவது குறிப்பிடத்தக்கது. உங்கள் தின சேவல்